இது உனக்கு தேவையா? அவ்வளவு பேர் முன்னாடி உன்னை கிழவி எப்படி அவமானப்படுத்துச்சு பாரு. அதுவும் விடலையே, வாயை திறந்த கண்மணி கண்மணி அவளையே கூப்பிட்டு எல்லா சடங்கையும் செய்ய சொல்றாங்கல்ல. ஏன் எங்களுக்கெல்லாம் அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூச தெரியாதா? இல்ல பொட்டு வைக்க தான் தெரியாதா? ஆரத்தி கூட முதல்ல அவதான் தொட்டு கும்பிடணுமா? நிலா, நியாயமா இந்த மரியாதை எல்லாம் உனக்கு தான் கிடைக்க வேண்டியது. அன்பன் கல்யாணம் பண்ணிருந்தா இவளுக்கு இங்க என்ன வேலை இருக்க போகுது? நம்ம ஆயா எல்லாரையும் பாக்கணும்னு சொல்லி கூப்பிட்டதுனாலதான் நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கோம். ஆனா எதுக்குன்னு உங்க எல்லாரும் மாதிரி எனக்கும் எதுவும் தெரியாது. நாளைக்கு திருவிழா வேற தொடங்க போகுது. அதனால ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்குன்னு எனக்கும் புரியுது. ஆயா நீங்க சொல்லுங்க. மரியாதைக்குரிய ஊர் சபைக்கும் மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மறுபடியும் உங்களை எல்லாம் இங்க ஒன்னா பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். இந்த சமயத்துல எனக்கு ஒரு பெரிய ஆசை. இந்த வருஷம் இந்த வருஷம் என்ன நாளைக்கு நடக்க போற திருவிழாவில என் பேத்தி சிவகாமியுடைய மகன் என் கொள்ளு பேரன் அன்புக்கு தான் பரிவட்டம் கட்டணும். ஆமாப்பா அதுவும் சரிதானே. என்ன ஆயா நீங்க இதெல்லாம் நீங்க எங்க கிட்ட கேட்டுக்கிட்டா இருக்கணும். இந்த ஊருக்காக தலைமுறையா உங்க குடும்பம் எவ்வளவோ பண்ணிருக்கு. அதுக்கான நன்றி கடனை நாங்க உங்க பேரனுக்கு செலுத்த மாட்டோமா? நீங்க கேட்டு என்னைக்கு நாங்க இல்லன்னு சொல்லியிருக்கோம். நீங்க பண்ணுங்க ஆயா. என்னையா சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆயாவோட விருப்பம் தான் ஊரோட விருப்பம். நீங்க கவலையே படாதீங்க, சிறப்பா பண்ணிடலாம். அதுவும் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா ஊர்ல இருந்து உங்க குடும்பம் வந்திருக்கு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் நினைச்சீங்களா? இவங்க எல்லாரும் இப்படி மொத்தமா பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்புறம் என்ன, இந்த வருஷ திருவிழாவை சொன்ன எப்ப விட ரொம்ப சிறப்பா அமக்களமா கோலாகலமா நம்ம கொண்டாடிடலாம். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எங்க தாத்தா, எங்க பெரியப்பா,